கேக்குது கேக்குது, சொல்லுங்க சார். ஸோ அந்த தாழம்பு வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ம் ம் எப்ப உயிரும் உடலும் ஒன்று சேர்கிறதோ ம் அப்ப அந்த வாசனை வரும். ம் அதனாலதான் கடவுள் இருக்கின்ற இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க செயற்கையா. ம் செயற்கையா கோயில்ல வைக்கிறாங்க. ம் கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா சாமிக்கும் மாலை போட்டிருப்பாங்க, ஊதுவத்தி ஏத்திருப்பாங்க, ம் அப்புறம் ம் ம் அந்த என்னது சாம்பிராணி போட்டிருப்பாங்க. ம் ம் இதையெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும். வந்துடும். ம் ம் இதை எப்படியா யாராவது எழுதியிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா ம் சித்தர்களுடைய பாடல்களே எழுதியிருக்கிறாங்க. ம் ம் நம்ம வள்ளல் பெருமானே எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, கற்பூரம் மணக்குதடி கற்பூரம் மணக்குதடி, ம் மேனி எல்லாம் கற்பூரம் மணக்குதடி, ம் எம் இறைவர் எம்மோடு புணர்ந்த தருணமடி கற்பூரம் மணக்குதடி. ம் ம் என்ன சொல்றாரு? உயிரா அவருடைய உயிர் அவருடைய உணர்வோடு சேரும் பொழுது அந்த உடலோடு அவர் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகும்போது அந்த உடல் அழியா நிலைக்கு போகும்போது அங்க மனம் வீசுது. என்ன மனம்? கற்பூர மனம். அதுக்குதான் அம்மன் பாட்டு பாடுவாங்க, கற்பூர நாயகியே கனகவள்ளி. கனகவள்ளி. கற்பூர நாயகி அப்படின்னா கற்பூர மனம் வீசும் அந்த இடத்துல. கனகவள்ளின்னா என்ன அர்த்தம்னா அவங்க உடம்பு தங்கமாயிடுச்சு. தங்கமாயிடுச்சுன்னா கோல்டு ஆயிடுச்சுன்னு இல்ல, தங்கம் ஆயிடுச்சுன்னா தங்கத்தினுடைய தன்மையாக அங்க மாறி விட்டது. தங்கம் மண்ணில் போட்டீங்கன்னா மண்ணு திங்காது. அதே மாதிரி இந்த தகர உடம்பை தங்க உடம்பாக மாற்றி விடுவார்கள். எப்ப மாறும்னா உயிரும் உடலும் இணைந்து விட்டால் அது மாறிவிடும். சிவாக்கியர் பாடல்லாம் இதெல்லாம் அற்புதமா கட்டுடா அப்படின்றாரு. உயிரை கட்டுடா அந்த கல்வனை அப்படின்றாரு. கட்டி போடுற உடம்போட அப்படின்றார். அந்த உயிரையும் உடலையும் இணைக்கும் சிவம் எச்சிவம் அப்படின்றாரு. அச்சிவம் எது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அச்சிவம் எது? எண்ணமற்ற நிலையில இருக்கிறது தான். எண்ணமற்ற நிலையில இருக்கணும்னா என்ன, உணர்வற்ற நிலையில இருக்கணும். உணர்வற்ற நிலையில இருக்கிறது தான் அந்த சிவம். அதுக்கான வழி என்னன்னா உணர்வற்ற நிலையில இருக்கு. உணர்வற்ற நிலைக்கு போயிட்டேன்னா நீ எண்ணமே தோன்றாது, மனமே தோன்றாது. அப்ப உயிர் போவாது உடம்பு விட்டு. உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்பு அழியாது. இது உலகத்தாருக்கு பயன்படுறதுக்காக ரூல் ஆஃப் 11 நம்ம ஒரு பதிவு போட்டிருப்போம், அதை பாருங்க. அது உலகத்தாருக்கு வாழறது எப்படின்றதுக்காக அது. ஸோ இப்படி எல்லாத்தையும் புருடா விட்டுன்னு திரியிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைதான் உண்மைதான், ரொம்ப அதிகமாகி இப்ப திருவிளையாடல்ல என்ன சண்டை நடக்குது நக்கீரருக்கும் இறைவனுக்கும். இயற்கையிலே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா, இதுதான் கொஸ்டின் மார்க். இப்ப பெண்ணுன்னொடனே பொம்பளை அப்படின்னு அதுல சினிமால பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா இந்த உடம்பு அப்படின்றது சொல்றது தான் பெண்ணு. அந்த உடம்பு நாத்தடிக்குமா நறுமணம் வீசுமா அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். அப்ப இந்த உயிர் என்ற ஒன்று உடலோடு இணைந்து விட்டால் அந்த உடம்பு பக்கத்துல நாத்தமே அடிக்காது. போய் அழுக்கா இருக்கிற சித்தர்கள் எல்லாம் போய் பார்க்கணும். சித்தக்காரமா இருப்பாங்க, அவங்க எல்லாம் உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருக்கும். பக்கத்துல போனீங்கன்னா கம 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 கமன்னு அப்படியே ஜவ்வாது வாசனை வீசும். இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியணும். நம்மளுக்கு நிறைய காட்டி கொடுத்தாங்க, நிறைய கதைகள் இருக்கு. 400 வீடியோல எல்லாமே இருக்குது. இதெல்லாம்
ம் 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 நம்மளுக்கு என்னென்ன அனுபவங்களை கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் அதை எழுதியாச்சு. ம் ம் அப்போ அதுதான் அங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் ம் அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ம் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றி 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 பேசிக்கிட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். கடை விழித்தேன் கொல்வார் இல்லை ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ம் நான் கடை வச்சேன்பா, ஆனால் வாங்குறதுக்கு ம் யாருமே வரல, அதனால ம் கடையை கட்டிட்டேன் அப்படின்னு உலகியல் ரீதியாக மக்கள் பேசுகிறாங்க. ம் நான் ம் எவ்வளோ அறிவுரை சொல்கிறேன், யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க ம் அவங்க வேலையை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ம் இது உலகியல் கருத்து. ம் ஆனால் உண்மை கருத்து என்னன்னா, ம் கடை விரிக்கிறதும் ஒரு மாயை செயல்ன்றத வந்து எப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ அதோட வாயை மூடிக்கிட்டார். ம் ம் தான் கடை விரித்தேன். ம் அங்க ஒருமை நிலை வந்துட்ட பிறகு அங்க யாருமே இல்ல, யாருமே இல்ல. ம் தன்னை தவிர எதுவுமே இல்ல. முதல்ல ம் தன்னையுமே தெரியாத நிலை போயிட்டதுனால தானா கடை மூடிச்சு, அவ்வளவுதான். அங்க வியாபாரமே ம் கிடையாது. ம் ம் வியாபாரம் பண்றதுக்கும் ஆள் இல்ல, வியாபாரத்தை வந்து வாங்கறதுக்கும் ஆள் இல்ல. ம் ம் ஆடும் இல்லை, ம் கோலும் இல்லை, ம் ஆளும் இல்லை, இல்லை ம் இல்லை இல்லையே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லிட்டார். ம் ஒரு ஆடுன்னு ஒண்ணு இருந்தாதான் அதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ம் அதை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். ம் அங்கதான் ஆடே இல்லையே, அப்புறம் ம் கோல் ம் எதற்கு, ஆள் எதற்கு? கரெக்ட். எதுவுமே இல்லை. ம் இதுதான் உண்மை நிலை. அருணகிரிநாதர் என்ன சொன்னாரு? சும்மா இருக்கின்ற ம் விளக்கத்தை எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படின்னு ம் தான் இறைவன் கிட்ட கேட்கிறாரு. ம் அதுக்கப்புறம் தான் அந்த உயிர் என்ற இறைவன் வந்து முருகர் வடிவா அந்த காட்சி கொடுத்து அவருக்கு சொல்லித்தாரு. ம் ம் இதுதான் வந்து இயற்கை நிலை. இயற்கை நிலை சப்ஜெக்ட், மெயினான சப்ஜெக்ட் இதுதான். ஆமா, இதை எல்லாரும் நீ உருட்டி 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 ம் எல்லாம் காசுக்காக மாத்திட்டாங்க. ம் கரெக்ட். எந்த சித்தராவது, ம் நீங்க 18 சித்தர்களுடைய உருவங்கள் வடிக்கிறாங்களே, ம் எந்த சித்தராவது ஏரோப்ளைன்ல உட்காந்துங்கிற மாதிரியோ இல்ல பெரிய பெரிய பில்டிங்குள்ள உட்காந்துங்கிற மாதிரியாவா வடிக்கிறாங்க? இல்ல இல்ல. அவரு ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்துங்கிறாரு, அவ்வளவுதானே. ம் அப்ப அவர் கற்ற வித்தையை நீ கத்துக்கினாக்க எங்க போவ? மரத்தடிக்கு தான் போவ. கரெக்ட். அப்புறம் எதுக்குப்பா எல்லார்கிட்டயும் பொய் சொல்றீங்க? ம் அது பாவம் இல்லையா? ம் 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 இப்ப அறியாத தன்மையில இருக்கின்ற ஒருத்தங்களுக்கு வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து புருடா விட்டனா, ம் அத அவன் உன்னை நீ சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி வரான். ம் 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 ஆனா நீ வந்து 2 மாசம் கோர்ஸ், 4 மாசம் கோர்ஸ், அது இன்ஸ்டன்ட் ம் கோர்ஸ், ம் ம் உடனே 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட் தோசை, அதுக்கு இவ்வளவு லட்சம் ம் ம் வாங்கிக்கிற. இப்ப அவன் அம்போன்னு போறானே, அவனுக்கு திடீர்னு இந்த ஆன்மீகத்துல உள்ள பூந்துட்டு அவன் கோமணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டானா அவன் குடும்ப நிலை என்ன வருது? ரைட் சார். அதான் இப்போ நீங்க எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு சார் எல்லாமே. அந்த பேக்ரவுண்டு சார். ம் ம் நம்ம ஒரு மனிதனா சிந்திச்சு பாருங்க, அது தப்புன்றது வந்து தெரியலையா அவங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. அப்ப நீ அதை செய்யக்கூடாது. அது நீங்க சொல்றது வந்து போதிக்கிற விஷயங்கள் இவ்வளவு தவறா இருக்கும் பொழுது ஒருத்தனை வந்து இன்னும் இதுவா தானே பண்றது. கரெக்டு தான். இப்ப திடீர்னு நீ பண்ற ஆன்மீகத்துல அவன் கொஞ்சம் உள்ள இறங்கும் போது அவன் வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுவான்? ம். சோத்துக்கு ஆமா வரும்போது அவன் இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. கரெக்டு தான். பசி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னா ஏது சார் காதுல ஏறப்போகுது?
ஆமா ஆமா ஆமா. அப்ப அவனுக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நீ என்ன அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அவனுடைய ம். எண்ணம் முழுக்க குடும்பத்தினுடைய கஷ்டங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்குமே ஒழிய நீ சொல்லி தரது யாராவது. கரெக்ட். அப்ப நீ அவனை வந்து தன்னிறைவா மாற்றி ம். அவன் எதுக்கும் அவன் வந்து டிபெண்டா இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகும்போது தான் அவன் தன்னை உணர முடியும். கரெக்ட். அப்படி இல்லாத பட்சத்துல உணர முடியாது. கரெக்ட். 2 மணிக்கு மேல ஆகுது, மீட்டிங் போயினே இருக்குதுன்னா நடுவில் சாப்பிட்டு வந்த 2 போய் சாப்பிட போயிடுவானுங்க, ஏன்னா சுகருன்னு வானுங்க. ம். 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 சரியா? ம். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றது? ம். இன்றைக்கு நிலைமை அப்படித்தானே சார் இருக்குது. கரெக்ட் தான். அஹ். அதனால வீணா வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல இவங்க என்ன சொல்றது, சொல்வதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. அங்கே கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. அதுதான் இறைநிலை. பதிலற்ற இடம்தான் இறைநிலை. கரெக்ட். அப்ப அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க ஆ எப்ப ஆரம்பிச்சது, இசட் எப்ப முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுன்னு இருந்தா இறைநிலையை கண்டுக்க முடியும். முடியும். நீங்க ஏவையும் கேட்கக்கூடாது, இசட்டையும் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் ஆதியும் கேட்கக்கூடாது, அந்தத்தையும் கேட்கக்கூடாது. இப்ப இருக்கிற நிலைமை என்னமோ அப்படியே சைலண்ட். ம். கரெக்ட். சைலன்ஸ் போய் கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன சார் இருக்குது? உண்மைதான். அப்ப இல்ல, தெளிவு அது வந்து இல்ல சார், நீங்க சொல்றது இல்ல நீங்க சொல்றது வந்து கரெக்ட். இதை வந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஜீவனுக்கு தானே இது வந்து புரியும். புரிதல் இல்லைன்னா இது ஏத்துக்காது இல்ல. சார் அதுதான் சார் சொல்றது. இப்போ ம். ரஜினி படம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க சார். ம். சாமி படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ம். புரியுதுங்களா? அப்போ பொழுதுபோக்கை விரும்புறவங்க தான் அதிகம். அதிகம். ம். ம். இப்போ இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறின்னு வருதுன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜனங்க கிட்ட நிறைய வந்துச்சு. பயங்கர ஸ்பீடு. ஆமா. அதனால பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் நிரம்பி வழியுது. நரம்பி வலியுது. இப்ப இந்த சக்தி வழிபாடு நரம்பி வலியுது. ஐயோ அப்பா. சார் என்னடா இது? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்த ட்ரேடிங் இருக்கு பாருங்க. ம். 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 இந்த இது பண்றாங்கல்ல, ட்ரேட் பண்றாங்கல்ல, நம்ம ஆன்லைன்ல எல்லாம் வந்து இது வருது, இன்ட்ரா ட்ரேடிங்ன்றாங்க, எல்லாம் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட். அதுல இருக்கிற அந்த கரடி படமும் அந்த எருமாட்டு படமும் தான் உண்மை. அதாவது எருமாடுன்றது வந்து என்னன்னா சர்ப்ளஸ், கரடின்றது வந்து டிமாண்டு. இப்ப நிறைய எருமாடு வந்துச்சுன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். இன்னைக்கு பாருங்க, நிறைய விளைச்சல் ஆகி போச்சுன்னா தக்காளி விலை 5 ரூபாய்க்கு கூட வராத அளவுக்கு எல்லாம் போயிருக்கு. 8 போட்டு வீணா இருக்குது. ஆனா அதே தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு போனதும் இருக்குது. So both of them are depend on the same formula. எதுல வந்து அதிகமாகி விடுகிறதோ, சர்ப்ளஸ் ஆயிடுதோ, அப்ப டிமாண்ட் குறைஞ்சிரும். அந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அறிவுல வந்து சர்ப்ளஸ் ஆயிட்டானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே மினிமம் குவாலிபிகேஷனே பார்த்தோன்னா ஒரு டிகிரி முடிச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப டிகிரி முடிச்சவன் நிறைய பேர் இருக்கும்போது எப்படி அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்? எப்படி வேலை கிடைக்கும்? எப்படி தொழில் நடக்கும்? இப்ப நான் ஒரு பிரியாணி கடை இங்க ஆரம்பிக்கிறேன். இந்த தெருமுக்குள்ள யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். கூட்டம் சரியான கூட்டம் வருது.
ம் அதை பார்த்துன்னு இருந்தான் பாருங்க. அடுத்த நாளே அவன் பக்கத்துல ஒரு பிரியாணி கடையை போட்டான். ம் இப்ப 10 பிரியாணி கடை அதே தெருவில் வந்துச்சு. ம் இப்ப ஜனங்க யாருக்கிட்ட போவாங்க? ஆமா இப்பதான் ஆமா. எல்லாருக்கிட்டையும் தான் போவாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆயிடுச்சு. ஆமா. ஏற்கனவே வந்து மோனோபோலியா இருந்த நீ ம் இப்ப வந்து என்ன சொல்றது, எல்லாரும் வந்து கடை வச்சிட்டதுனால உங்களுக்கு வியாபாரம் குறைஞ்சி போச்சு. புரியுது. இப்ப இது எப்படியாவது தூக்கணும்னா அதுக்கு யாரா உதவி பண்ணுவான்னா மக்கள் உதவி பண்ண மாட்றான். ம் டேய் கடையை கொஞ்சம் அழகுபடுத்தணும்டா, காசு கொடுறான்னா கொடுக்க மாட்றான். ம் கடனுக்கு கொடுறான்னா கொடுக்க மாட்டேங்கிறான். ம் ம் கடனுக்கு கொடுத்தாலும் வட்டியை வந்து 5 வட்டி 10 வட்டின்றான். ம் வட்டி, ஸ்பீடு வட்டி. இப்ப எதுவுமே கேட்காதால் யாருன்னா கடவுள் தான். ம் 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 அப்ப எவனோ ஒரு ஜோசிகாரன் சொல்லிடுவான் அவன் பழக்கத்துக்காக, ம் நீ உன்னுடைய ராசிக்கு நீ இந்த கடவுளை தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ம் அப்ப அந்த கும்பல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே போய் கடவுளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தவெல்லாம் ம் இப்ப என்ன பரிகாரம் சொல்றான்னா, ம் இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போக கூடாது. எப்படி ஆமா 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 கடவுள் வந்து கூட ஒரு ராசியில அடக்கிட்டானுங்க பாருங்க. ஆமா அப்ப அவன் சொல்றத நம்புற அளவுக்கு எவ்வளவு முட்டாள்தனம் வளர்ந்து போயிருக்கு பாருங்க. ஆமா ஆமா அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அது இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா, இந்த ராசிக்காரர்கள் இந்த சித்தரை வணங்க வேண்டும். சித்தரையும் உலகத்தில் ஆமா ஆமா முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தான், அதை விட எங்க ஏரியால வந்து அவர் பேர் நல்ல பேரு கோதண்ட நம்ம சித்தரோ ஏதோ ஒண்ணுன்னு. அவர் வந்து ஜலகண்ட சித்தர்னு சொல்லிட்டுங்க ஜீவ சமாதி வச்சு அதெல்லாம் பிரபலம் பண்றானுங்க பாருங்க. எப்பா இந்த பிரியாணி உத்துக்காரங்க வந்து ஐயோ அவரு கேட்டா இதை கொடுத்துருவாரு அதை கொடுத்துருவாரு. அவரு என்னமோ வந்து என்னமோ ஒரு பங்களாவுல வந்து சுத்துப்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்கடா உங்களுக்கு இல்லாத அழி. அதான் சொல்ல வரேன். இப்போ அவரையும் வந்து அந்த கட்டத்துல கொண்டாண்டானுங்க.